அரண்மனை பாகம் 1 2014ஆம் ஆண்டு வெளிவந்துச்சு. அதுக்கு IMDb ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க மற்றும் இந்தியன் கிளிட்ஸ்காம் ரேட்டிங் கொடுத்துருக்கு. IMDb அப்படின்றது இன்டர்நெட் மூவி டேட்டாபேஸ். 10க்கு 5.3, இந்தியா கிளிட்ஸ்காம் அரண்மனை முதலாம் பாகத்துக்கு 5க்கு 3.3 ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஆடியன்ஸால் அரண்மனை பாகம் 1க்கு 4.3 ரேட்டிங் கொடுக்கப்பட்டிருக்கு. அரண்மனை 2ஆனது 2016ஆம் ஆண்டு வெளிவந்திருக்கு. அதுக்கு இந்த IMDb இன்டர்நெட் மூவி டேட்டாபேஸ் 10க்கு 4.4 ரேட்டிங்கும், டைம்ஸ் ஆஃப் இந்தியா 5க்கு 2.5ம், இந்தியா கிளிட்ஸ் 5க்கு 2.8ம் கொடுத்துருக்கு. ஆடியன்ஸ் அரண்மனை பாகம் 2க்கு 4.1 ரேட்டிங் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அரண்மனை 3ஆம் பாகம் 2021ஆம் ஆண்டு வெளிவந்திருக்கு. IMDb 10க்கு 4.1ம், டைம்ஸ் ஆஃப் இந்தியா 5க்கு 3ம், இந்தியா கிளிட்ஸ்காம் 5க்கு 2.3ம் கொடுத்துருக்குறாங்க. ஆடியன்ஸால் அரண்மனை பாகம் 3க்கு 3.5 ரேட்டிங் கொடுக்கப்பட்டிருக்கு. அரண்மனை பாகம் 4ஆனது 2024ஆம் ஆண்டு மே மாதம் வெளிவந்துச்சு. அதுக்கு இந்த IMDb 10க்கு 7.1ம், டைம்ஸ் ஆஃப் இந்தியா 5க்கு 2.5ம், இந்தியா டுடே 5க்கு 2ம் கொடுத்துருக்குறாங்க. மக்களால் 4.5ம் ரேட்டிங் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அரண்மனையில் வெளிவந்த பாகங்கள்லேயே அரண்மனை 4ஆம் பாகத்துக்கு தான் IMDbயோட அதிகமான ரேட்டிங் 7.1ம், மக்களாலேயும் இப்போ இன்னும் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கு. இப்போவே அதுக்கு 4.5, அதாவது பார்க்க போனால் அரண்மனை 4ஆம் பாகத்துக்கு தான் எல்லாத்துலேயுமே கூடிய ரேட்டிங் கொடுக்கப்பட்டிருக்கு.